நீர் முதல் தேன் வரை அனைத்தையும் இயற்கை முறையில் உருவாக்கிய வாழ்க்கை. ஒரு சொட்டு கெமிக்கல் உரமின்றி இயற்கையோடு வாழ்வியல். நிலத்தையும் நீரையும் பாதுகாத்து இயற்கை விவசாயத்தை ஒரு இயக்கமாக மாற்றி வரும் மருத்துவரின் மகத்தான மாற்றம். இயற்கை விவசாயத்தை அனைத்திலும் சாதித்து காட்ட கோவிட் காலத்தில் தொடங்கிய ஒரு மருத்துவரின் அசாத்திய பயணத்தை விரிவாக பார்க்கலாம். திருச்சியில் மருத்துவராக சேவை செய்பவர் நரசிம்மராவ். இனாம்குளத்தூர் அருகே வடசேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு 12 ஏக்கர் விவசாய நிலம் விலைக்கு வந்துள்ளது. கடன் வாங்கி அந்த நிலத்தை இவர் வாங்க நினைத்தார். அது கோவிட் நேரம் என்பதால் ஒரு தயக்கமும் இருந்தது. நம்ம உணவு சாப்பிட்ற உணவுல என்ன யூஸ் பண்றாங்க, பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபர்டிலைசர்ஸ்னு பார்க்கும்போது அதில் யூஸ் பண்ற பல விதமான கெமிக்கல்ஸ் தான் நமக்கு முக்கியமான காரணம். இது நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. அது ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அப் டு கேன்சர் வரைக்குமே வரலாம் அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருக்கு சைடு எஃபெக்ட்ஸில். அதுவும் ஆனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஜென்ரலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதோ அது பண்ணணும், ஏன் பண்ண மாட்டேன்றாங்க, விவசாயிகள் ஏன் இதெல்லாம் கரெக்டாக பண்ண மாட்டேன்றாங்க தான் நமக்கு பொதுவாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். வாட்ஸ்அப்பில் தான் நம்ம எல்லாரையும் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம். 2021 வாங்கினோம். 12 ஏக்கரு, ஒரு 350 மாமரம், ஒரு 40 தென்னை மரம், நடுவில் ஒரு 3 ஏக்கர் சும்மா தான் இருந்தது. ஏதோ நெல் கொஞ்சம் விளைச்சிட்டு இருந்தாங்க அரைக்குறையாக. ஸோ அந்த மாதிரி இடத்த இப்போ வாங்கி இப்போ கடந்த 5 வருஷமாக ஒரு ட்ராப் கெமிக்கல் கிடையாது, ஒரு ஃபர்டிலைசரோ ஒரு பெஸ்டிசைடோ கிடையாது. நெல் பாரம்பரிய ரகம், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா நமக்கு வேணுங்கிற நீடும் ப்ளஸ் நம்ம உள்ள இன்னர் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரன்னிங்க்கு நல்லா வரணுன்றதுக்காக டைரி ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைரி மில்கி மிஸ்ட் டைப்போட நம்ம மில்க் குவாலிட்டிக்கு என்ன காஸ்ட்டோ அது வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு சஸ்டைனபிலிட்டி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், நெய், வெண்ணெய், ப்ளஸ் இந்த தென்னையில் வர இளநி, தேங்காய், கோகோனட் ஆயில் நம்ம சமையலுக்கு இதெல்லாம், ப்ளஸ் வெஜிடபிள்ஸு, மற்ற நிறைய ஃப்ரூட்ஸ் லைக் சப்போட்டா, கொய்யா இதெல்லாம் நம்ம விளைச்சி நம்ம ஃபேமிலிக்கும் ப்ளஸ் நம்ம இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த நிலத்தால் தனது வாழ்வியலையே இயற்கை சூழலுக்கு மாற்றிக்கொண்டார் நரசிம்மராவ். மாட்டுச் சாணம் கொண்டு இயற்கை எரிவாயு, வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது என முற்றிலும் இயற்கை சூழலில் வாழ்ந்து வருகிறார் இந்த மருத்துவர். இப்போ நம்ம மாட்டு சாணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமாக பயோன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அங்கே பலூன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மிக்ஸ் பண்ணி 1:2 ரேஷியோ, சாணம் 1னா தண்ணீர் 2, அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால மீத்தேன் என்ற ஒரு கேஸ் வரும். அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டி லைக் ஹைட்ரோஜன் சல்ஃபைடு வரும். அது நம்ம ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அந்த வர மீத்தேன் ஒரு குக்கிங் கேஸ் 3 கிச்சன் இங்கே ரன் ஆகுது. இங்கே நம்ம வீட்டுது 1 ப்ளஸ் 2 ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க 2 பேர் கிச்சன் கூட ரன் ஆகுது. அதுலேருந்து வர ஸ்லரிங்கிறது ஒரு அவுட்புட், பை ப்ராடக்ட், பயோகேஸ்லேருந்து வருது. ஸோ அந்த ஸ்லரி என்னன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்ம் யார்டு மேன்யூரை விட சத்து அதிகம். ஏன்னா நம்ம கேஸை எடுத்துட்டோம். ஸோ அதை கொண்டு போய் நம்ம டைரெக்டாக ஒரு டைல்யூட் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா அது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதில் கனஜீவாமிர்தம் ரெடி பண்ணோம்னா இன்னும் சத்து நல்லாயிருக்கும், நமக்கு இந்த ஸ்ப்ரேயிங் செலவும் விட மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் மானியத்தில் ஒரு சோலார் ட்ரையரும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொண்டு போய் மழை காலத்தில் கூட இது நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ட்ரை பண்ணி இப்போ கனஜீவாமிர்தம் இப்போ தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம தோட்டத்துக்கு போதுமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் தேவையில்லை அப்படின்றப்போ வெளியே மற்ற ஃபார்மர்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கூட சப்சிடிஸில் இந்த ஃபர்டிலைசர் இதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மருத்துவராக நாம் பலருக்கு ஆலோசனை கூறினாலும் நாமே அதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிலத்திற்கு ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம் தயாரித்து கொடுத்தால் மண்ணுடைய சத்து அதிகரிக்கும் என்று இவர் கூறுகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம். அதை தயாரிக்கிறது எப்படி, அது எப்படி கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணால் எப்படி யூஸ் ஆகும், மல்ச்சாக யூஸ் பண்ணால் எப்படி ஆகும், இது 2 தான் மெயின். மல்ச் அதாவது நம்ம சாயிலில் பேரனாக இருக்காமல் இலை தலை இந்த மாதிரி ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம்லாம் நம்ம போடும்போது சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி கூடும். 1 ஸ்ப்ரேயாக கொடுத்தோம்னா இலை மூலமாக அப்சர்வ் ஆகி அந்த மரத்தினுடைய ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம், அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகுதுன்னா அதனுடைய டிசீஸ், அதாவது ஒரு வியாதி வரக்கூடிய தன்மை அல்லது அந்த நோய் நொடி அல்லது இந்த பெஸ்ட் அட்டாக்னுடைய இதெல்லாம் ரொம்பவே குறையும்.
அதனுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும்போது. அதே மாதிரி விளைச்சல் கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்ட 10-15 வருஷமாக கெமிக்கல்ஸ் அடித்த மரம்ன்றதுனால இப்போது ஒரு 5.5 இயர்ஸ் எக்ஸாக்டாக 21 ஜனவரியில் வாங்கினது இப்போ 26 ஜூன், ஆல்மோஸ்ட் 5.5 இயர்ஸ். இந்த மாற்றம் எனக்கு தெரியறதுக்கே கிட்ட 3-3.5 வருஷம் ஆயிடுச்சு. எடுத்த உடனேயே லாபம் ஈட்டுவது என்று எண்ணாமல் இதன் மூலம் சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயற்கை விவசாய பண்ணையை உருவாக்கி வைத்துள்ளதாக கூறுகிறார். ஸோ இதை நான் எப்படி பார்த்தேன்னா, எடுத்தோன்னே நம்ம பிஸ்னஸாக பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம குழந்தைய நம்ம வளர்க்குறோம், எடுத்தோன்னே நம்ம பிஸ்னஸாக பார்க்கறது இல்லை. அவனுக்கு தேவைப்படுற செலவெல்லாம் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவன் ஒரு பிரயோஜனகரமான படித்து இது வந்தான்னா அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தன்மை வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் நம்ம முதலீடு போடுவோம், ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணாட்டி யார் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நமக்கு இது வாழ்வாதாரம் கிடையாது. நம்ம ஒரு பணியில் இருக்கோம், நமக்கு ஒரு இன்கம் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணி நம்ம ஏன் ப்ரூவ் பண்ணக்கூடாது, ஒரு மாடல் ஃபார்மாக ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற இறங்கி எங்கேனாலும் ஏதாவது கற்றுக்கலான்னா நான் யோசிக்காமல் போயிடுவேன். ஏதாவது ஒரு ஹாலிடே கம் லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக கம்பைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு 2 வாரம் ஹாலிடே எங்கேயாவது எடுக்கிறோன்னா அந்த ஏரியாவில் என்ன கற்றுக்கலாம், அங்கே யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு 2 கம்பைன் பண்ணி போய் பார்த்துறது சார். மழை காலங்களில் வரும் நீரை சேமிக்க பெரிய அளவில் பண்ணை குட்டைகளை வெட்டி வைத்து நீரை தேக்குவதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பணிகளையும் இவர் செய்து வருகிறார். அந்த பண்ணை குட்டைகளில் மீன்களை விட்டு வளர்த்து கழிவுகளை உரமாக மாற்றுவதில் கவனம் செலுத்தி அதிலும் வெற்றி பெற்றுள்ளதாக இவர் கூறுகிறார். இந்த ஃபார்ம் வாங்கினப்போ ஒரு டிஜிட்டல் சர்வே பண்ணிட்டு எங்கே லோவஸ்ட் பாயிண்ட்னு பார்த்ததுல ஒரு பாயிண்ட் அங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் கவர்மெண்ட்லேயே ஒரு 100% சப்சிடியிலேயே ஒரு 100x100x5 feet சைஸில் ஒரு பண்ணைக்குட்டை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் இந்த மழை வரும்போது இயற்கையாகவே அதில் கலெக்ட் ஆகி தண்ணி நின்று 2 சம்மர் வரைக்குமே காலி ஆகலை. அப்போ என்ன ஆச்சு, நாங்கள் சரின்ட்டு அதில் மீன் வளர்த்து நல்லா வந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் நல்லா சேலும் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதை நான் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரி மீன் வளர்த்த தண்ணி வலு கூட ப்ளஸ் அதில் இருக்கிற சாயில் நல்லா சத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீன் ஹார்வெஸ்ட் முடித்தோடனே அந்த தண்ணியை இறச்சி வயலுக்கு கொடுத்துட்டு டாப் சாயிலும் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சென்டரில் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டீபெண்ட் பார்ட்டில் நம்ம மீனை தொட வேண்டியதே இல்லை, அது பாட்டுக்கு சர்வே ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது திரும்ப இந்த மாதிரி சாயிலோ தண்ணி எடுக்கிறதுனா அந்த ஹையரில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா. இப்படி அனைத்திலும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையான முறையில் விவசாயத்தை செய்து மனிதனின் வாழ்நாளை கூட்டுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறையையே மாற்ற முடியும் என்ற ஒரு புதிய மாற்றத்தை மருத்துவர் நரசிம்மராவ் உருவாக்கி காட்டியிருக்கிறார். ஸோ இது உருவாக்கிட்டோம், இதுதான் ஃபைனல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு எல்லையே இல்லை, இது நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த டிப்பிங் பாயிண்ட் ஆர் ஃபைனல் பாயிண்ட்னு எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இனிமேல் சாயிலுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதாவது நம்ம உழுவ வேண்டாம். நம்ம டிராக்டரில் ஹாரிசான்டல் ப்ளவிங்னு சொல்கிறோம். நம்ம மண்புழு ஒரு ஸ்டேஜுக்கு மெச்சூராகி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அது வெர்டிக்கல் ப்ளவிங் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 15-20 அடி பூமி ஆழத்தில் இருந்து மண்ணோடைய குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அது தெரிஞ்சிடும் இயற்கையாக. அது கீழே மேலே வர அது வெர்டிக்கல் ப்ளவிங் பண்ண சாயில் ஏரேஷன் ஆகும். நம்ம மேலேருந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே அது நல்லா இறங்கி மரத்துக்கு கொஞ்சம் கம்மியான தண்ணியிலேயே அதுக்கு வேண்டிய வாட்டர் ரிக்வயர்மெண்ட் வந்துடும். ரெண்டாவது மினரல்ஸ், நம்ம ஏதோ மினரல்ஸு என்பிகேலாம் சொல்கிறாங்க நம்ம உருவாக்கி கொடுக்கறது. அந்த காலத்தில் ஏது என்பிகே, ஒரு 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 ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம், அங்கே ஏது என்பிகே கொடுக்குறோம், அதுவும் அந்த மரம்லாம் நம்மளை விட நம்ம மரத்தோட இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இயற்கை முறையில் அதுவாக நம்ம சான்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ அது எப்படி நம்ம சான்ஸ் கொடுக்க போகிறோங்கிற முயற்சி தான் நம்ம பண்ணுறதுங்க. ஒரு ஸ்டேஜ் இயற்கையை டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அதனுடைய அற்புதத்தை நம்ம ஜஸ்ட் உட்காந்து ரசிக்கிறது தானே ஒழிய நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம்.